உதயநிதியை அதிரடியாக கைது செய்வதற்கு அமித்ஷா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். தமிழக டாஸ்மாக் முறைகேடு தற்காலிகமாக இடைக்கால தடை விதித்திருந்தாலும் இந்த வழக்கில் இருந்து முழுமையாக திமுகவின் மிக முக்கியமான நபர்கள் நிரபராதி என்று நீதிமன்றம் அறிவிக்கவில்லை. இதனால் செந்தில் பாலாஜி, குறிப்பாக உதயநிதி சிறைக்கு செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. மிக முக்கியமான ஆதாரங்களை நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் கொடுத்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது உதயநிதியின் சொத்துக்கள் உயர்ந்தது எப்படி, குறிப்பாக ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் ஒரே ஆண்டில் பல 100 படங்களுக்கு மேல் தயாரித்தது எப்படி, இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது, 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுகவின் சொத்து மதிப்பும், 5 ஆண்டுகளில் திமுகவில் மிக முக்கியமான பொறுப்பில் வகித்து வந்த உதயநிதியின் சொத்து மதிப்புகள் எப்படி இத்தனை கோடிகள் உயர்ந்தது என்ற கேள்விகளுக்கான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு அமித்ஷா அவர்கள் ரிப்போர்ட் ஒன்றை நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் கொடுத்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது வரிசையாக கேள்விகளை கேட்டு திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையை ஏற்படுத்தவும், திமுகவிற்கு நெருக்கடியை உருவாக்கவும் அமித்ஷா அவர்கள் தற்பொழுது ஏற்பாடுகளை செய்து வருகிறார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி மிக மிக மோசமான முறையில் இருப்பதையும் தற்பொழுது அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை கலைத்து அதிமுகவின் கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உதயநிதியும், அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியும், நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசும் சிறைக்கு செல்வது உறுதிதான் என்ற தகவலையும் தற்பொழுது அமித்ஷா அவர்கள் மூலமாக